அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்புதான் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு தற்போது கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது. கோடை வெப்பத்தின் தாக்கத்தை பொறுத்து அந்தந்த மாநிலங்கள் பள்ளிகள் திறக்கும் தேதியை முடிவு செய்யும். தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டும் உள்ளது. கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் மாதம் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டும் இருந்தது. கடந்த ஆண்டு கோடை வெப்பத்துடைய தாக்கம் அதிகமாக இருந்ததால் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 13 நாட்கள் தாமதமாக தான், அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்பட்டுச்சு. அதே போல தான் இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை போல மே முதல் வாரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. இதனால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தேவையில்லாமல் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசும் அறிவுறுத்துச்சு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் அடுத்தடுத்து வெளியாச்சு. அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொன்னாருன்னா, பள்ளிகள் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி திறக்கும். அதே சமயத்தில் வெயிலுடைய தாக்கம் குறித்து காலநிலை சார்ந்த வல்லுநர்கள் அறிவுரைகள் வழங்குவார்கள். அவர்கள் வானிலை நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து முதலமைச்சருக்கு ஆலோசனைகளை வழங்குவார்கள். மாணவருடைய நலன் கருதி அவர்களின் கருத்தின் அடிப்படையில் தான் பள்ளிகள் திறப்பை மாற்றம் செய்வதாக இருந்தால் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவெடுப்பார் என அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களின் சந்தித்த போது கூறியிருந்தார். ஆனால் தற்போதோ தமிழகத்தில் தென்கிழக்கு பருவமழை காரணமாக வெயிலுடைய தாக்கம் படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. இதனால் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்பில்லை என்றும் பல அதிகாரமற்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. எனவே பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. பள்ளிகள் திறப்புக்கு முன்பாகவே பாட புத்தகங்கள் விநியோகிக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால், தமிழ்நாட்டில் பள்ளி திறப்புக்கு முன்பாகவே அனைத்து பாட புத்தகங்களும் விநியோகிக்கப்படும். விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பதற்கு முன்பு புத்தகங்கள் வழங்கப்படும். 2025-26ஆம் கல்வியாண்டிற்கு தேவையான 99% புத்தகங்கள் அச்சிடப்பட்டு மாணவர்களுக்கு வழங்க தயார் நிலையில் உள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு பாட புத்தகங்கள் முழுமையாக வழங்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது.